ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? கரங்களை தேவனுடைய பிரதான கிருபையினால இந்த நாளில் 7வது நாள் உபவாசத்துக்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் எவ்வளோ கிருபை பாராட்டி இருக்கிறார், எவ்வளோ நன்மைகளை வழங்கி இருக்கிறார், நம்மளை ஆறுதல் படுத்தி இருக்கிறார், நம்மளை தேற்றி இருக்கிறார், நம்மளை விட்டு விலகாதபடி அவர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை நடத்துகிறார். அதற்காக ஒரு விசியாய் கண்களை மூடி சிறுசுகளை தாழ்த்தி தேவனை நோக்கி இந்த கால வேலை பார்ப்போம். பிரியமானவர்களே, அன்பின் பிதாவை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான இந்த கால வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய கிருபை மகா பெரிதா இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய தயவு எங்கள் மீது என்றென்றுக்கும் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே, தொடர்ந்து உபவாசிக்கும்படியாய் எங்களுக்கு நீர் பாராட்டி வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்தி வருகிற நல் பாதைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை விட்டு விலகாதபடி இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செய்கிற அற்புதங்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் எங்களுக்கு இருந்த ஆழத்திலிருந்து இந்த காலவேளை நன்றி செலுத்துகிறோம். இன்னுமாய் நம்பிக்கையுடன் விசுவாசத்துடன் இந்த பிரயாணத்தில் நாங்கள் ஆண்டவரை கடந்து போக எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இந்த நாளை கூட ஆசீர்வதித்து எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன், ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கிருபையாய் ஒவ்வொரு நாள் நித்தமும் அதிசயமாய் நம்மளை வழி நடத்தி செல்கிறார் இந்த உபவாச வேளையில. பிரியமானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில பல சோதனைகள், பல தேவைகள், பல முடிவுகள், பல காரியத்திற்கு ஏற்றவாறு நம்ம யோசிக்கிற யோசனைகள், அது மாத்திரமில்லை சில கஷ்டங்கள், பாடுகள், இதெல்லாம் எப்பொழுதுமே நம்ம இருதயத்துல ஒரு பாரமா இருக்கிறது இல்லையா? நம்மளோட இருதயத்தை பாரத்தை போயிட்டு யார்கிட்ட சொன்னாலும் புரிஞ்சுக்க முடியாது, அந்த பாரத்திற்கு தீர்வும் கிடைக்காது. அல்லேலூயா. அந்த பாரத்தை சுமக்கிறவர் ஒருவர் மாத்திரமே. உங்கள் இருதயங்கள் பாரங்களை அறிந்தவர் இந்த காலவேளை இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். மத்தேயு 11:28 படி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லோரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த 7வது நாள் உபவாசத்துல உங்க எல்லாருடைய பாரத்திற்கும் கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க விரும்புகிறார். இயேசு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க உங்களுக்கு விரும்புகிறார். பிரியமானவர்களே, நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உங்க இருதயம் பாரப்பட்டு இருக்கிறதா, அவர் சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுத்து உங்களோட பாரம் எல்லாவற்றையும் கர்த்தர் மேல வைத்திடுங்க. கர்த்தர் மேல வைத்திடுங்க. அவரே உங்களை ஆதரிப்பார். உங்க சூழ்நிலை எல்லாவற்றையும் அவருடைய கரங்களை கொடுத்துருங்க. பிரியமானவர்களே, அவர் மேல நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோட ஜெபிங்க. உங்க பாரங்கள் எல்லாவற்றையும் அவரோட கரங்கள்ல, உங்க சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவரோட கரங்கள்ல கொடுத்துருங்க. அவரோட கரங்கள்ல கொடுத்தபடினால், உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல நீங்க வைத்தபடினால் அவர் உங்களை கைவிடுவதில்லை. அவர் உங்களை நடத்துவார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உங்க பாரங்களை அவர் மேல வைத்துட்டு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. பிரியமானவர்களே, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஏனென்றால் நம்மளுடைய விசுவாசம் எப்படியாய்ப்பட்டது என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு 1:7 இவ்விதமாய் சொல்லுகிறார். அக்னியால சோதிக்கப்பட்ட பொன்னை பார்க்கிலும் நம்மளோட விசுவாசம் விலையேற பெற்றதாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அக்னியில சோதிக்கப்படுற பொன்னை காட்டிலும் நம்மளோட விசுவாசம் விலையேற பெற்றதாம். அந்த விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறார். இன்றைக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். கர்த்தர் மேல் உங்க பாரத்தை வைத்து விடுங்க. அவரை நோக்கி விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபிங்க. அவரே உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். கர்த்தரே உங்க காரியங்களை வாய்க்க செய்வார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க, கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என் பாரத்தெல்லாம் இந்த நாளில், இந்த 7வது நாளில் நான் சுமந்து கொண்டிருக்கிற பாரத்தை உம்முடைய பாதப்படியில நான் வைக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க நடத்துங்க ஆண்டவரே. நீங்க அதுல வெளிப்படும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்க அதுல வெளிப்படும் பொழுது எனக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் என்று சொல்லுங்க. உண்டாகும் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்க கவலைகள் எல்லாம் அவர் மேல வைக்கும் பொழுது, உங்க பாரத்தெல்லாம் அவர் மேல வைக்கும் பொழுது அவர் உங்கள் தேவைகளை அறிந்து உங்களுக்கு கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். இதனால என்னோடு கூட சேர்ந்து கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு என்று சொல்லி உங்க பாரம் எல்லாம் அவர் மேல வச்சு இந்த 7வது நாள்ல இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். எஸ் லார்ட். நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஆண்டவரே, ஜீசஸ்
Glory, Lord. Amen. Yes, Lord. அவர் உங்களை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார். ஆமென். நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார். நித்தமும் காத்து உன்னை நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும், யார் உன்னை கைவிட்டாலும் கைவிடாதவர் உன்னோடு கூட இருக்கிறார். விசுவாசத்தோட பாடுங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது, ஆமாண்டவரே, நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். மறுபடியுமாய். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். விசுவாசத்தோட வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், என்று அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், நாம் இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், என்று அதிசயம் செய்வார். நம்பிக்கையோடு அவரே என்னை ஆதரிப்பார். பாடுங்க. அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா ரபலசே. அவரே என்னை ஆதரிப்பார், தெய்வமே, அதிசயம் செய்வார். அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார்.
அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா. ஓர பலதலபோ ஷதலபலவி ஆந்தரபோ ஓர பக்கபபபா ஓரியதலபோ ஷபலபலவி கபபவரி கபபவரி ஆந்தலதரபா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாளில, இந்த 7வது நாள் உபவாசத்துல எத்தனையோ பாரங்களை சுமந்து கொண்டு இதோ உம்மை பார்க்க இந்த காலவேளை ஓடோடி வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. எத்தனையோ பாரங்களை சுமந்து கொண்டு ஒரு விடியல் எனக்கு வராதா என்று இதை பார்த்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. இன்றைக்கு எல்லோருடைய பாரத்தையும் உம்முடைய பாதப்படியில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாரங்கள் மனுஷனுக்கு புரியாத ஆண்டவரே, ஆனா நீங்க நன்றாய் புரிந்தவராய் இருக்கிறீரப்பா, நன்றாய் புரிந்தவராய் இருக்கிறீர். இந்த நாளில் எங்கள் பாரங்கள் அத்தனையும் ஆண்டவரே உம்முடைய பாதப்படியில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மேல நம்பிக்கையாய் விசுவாசம் உள்ளவர்களாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் எங்கள் விசுவாசம் புடமிடப்படுகிற பொழுது ஆண்டவரே நாங்கள் பொறுமையை காத்து கொண்டு உமக்காக ஆண்டவரே காரியங்களை வாய்க்க செய்வீர் என்று நம்பும் பொழுது கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறீரே. அதை நாங்கள் இந்த காலவேளை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த விலையேற பெற்ற பொன்னை பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களோட விசுவாசம் ஆண்டவரே விலையேற பெற்றது என்று வேதம் சொல்லுகிறது சுவாமி. ஆண்டவரே, அந்த விசுவாசத்தை இந்த காலவேளை மேல வைக்கிறோம். இந்த காலவேளை பிரியமானவர்களே, எதற்காக நீங்க பாரத்தோட உபவாசத்தை ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஜெபங்களை எல்லாவற்றையும், அந்த பாரங்கள் எல்லாவற்றையும் இந்த நாள்ல அப்பாவுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்துருங்க. அப்பாவுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து விசுவாச ஜெபம் மட்டும் செய்யுங்க. வெறும் விசுவாசிங்க, விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். இந்த சோதனை வருகிற காலங்கள்ல, வேதனை வருகிற காலங்கள்ல, பாடு வருகிற காலங்கள்ல என்ன செய்வதென்று தெரியாத யோசிக்கிற வேலையில எல்லாம் உங்கள் முழுமையான பாரத்தை எல்லாவற்றையும் அவர் கரத்துல ஒப்பு கொடுத்துறீங்க. இந்த வேலையில அவர் உங்களுக்காக வழக்காடுவார், அவர் உங்களுக்காக கிரியை செய்வார், உங்க சூழ்நிலைகளை மாற்றுவார். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ரபலதலபோர ஓரிஹாந்தல உஷ்யதலபோரியா. உம்முடைய மகிமையான பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. 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 நீ எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ, எந்த காரியம் உனக்கு நடக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ, சேனைகள் கர்த்தர் உனக்காக அது செய்து முடிப்பார். யுத்தம் அவர் பண்ணுவார். யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லுகிறார். நீ சும்மா இரு என்று சொல்லுகிறார். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண போகிறார். கர்த்தர் உனக்காக வழக்காட போகிறார். அவர் வாய் உனக்காக வழக்காட போகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ரபலதல ஷதலபக ஓரிகா பபலிஹதல ஷதலபதன. எந்த நம்பிக்கையோடு இந்த உபவாசத்தை நீ ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த நம்பிக்கை ஒருபொழுதும் வீண் போவதில்லை, அது ஒருபொழுதும் கெட்டு போவதில்லை. கர்த்தர் உன்னை அதிசயமாய் நடத்த போகிறார். ஆச்சரியமான கிரியை உன் வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறார். எது உன்னை வேதனைப்படுத்துகிறதோ, துக்கப்படுத்துகிறதோ, இன்னைக்கு உன் பாரத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் மேல வைத்து விடு. கர்த்தர் கிரியை செய்கிறார், கர்த்தர் கிரியை செய்கிறார், இந்த வெள்ள கிரியை செய்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. இந்த அருமையான இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு இடைப்படுவீராக. உம்முடைய பிரசனம் இங்கே வியாபித்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை பார்க்கிற யாவருக்கும் கிரியை செய்கிறது ஆண்டவரே. இதை அமர்ந்து கொண்டிருக்கிற யாவருக்கும் அது கிரியை செய்கிறது. ஒரு குடும்பங்கள்ல கிரியை செய்கிறது ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கூட இந்த ஆராதனை பாதப்படியில சமர்ப்பிக்கிறோம். கர்த்தரே, எங்களை பொறுப்படுத்தி நடத்துவீர் ஆண்டவரே. இன்னும் வார்த்தையின் மூலமா எங்களை பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மையே சார்ந்து நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பார்த்துக் கொள்வீர், கர்த்தர் பார்த்துக் கொள்வீர், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர் என்று விசுவாசித்து நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் துதியும், எல்லாம் கனமும், எல்லாம் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அமர்வோம் பிரியமானவர்களே. இந்த 7வது நாள்ல உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். தொடர்ந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் இதுல பங்கேற்று கொண்டிருக்கிறவர்களுக்கும் இந்த நாளில் உங்க விசுவாசத்தை அதிகரித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் விடாமுயற்சியாய் தொடர்ந்து தொடர்ந்து இந்த பிரயாணத்துல தொடர்ந்து போங்க. கர்த்தர் உங்களோடு கூட இந்த பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் உபவாசத்துக்கு நிச்சயமாகவே பதில் உண்டு. உங்கள் கண்கள் எல்லாம் அதிசயத்தை காண போகிறது. விசுவாசோட நம்பிக்கையோட இருங்க. ஆமென். God bless you.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். இந்த காலை வேளையில உண்மையாக சொல்லுகிறேன், ஒரு அபிஷேகம் இந்த இடத்துல காணப்படுகிறது. இந்த 7வது நாள் உபவாசத்தில் உண்மையாக சொல்லுகிறார், ரேபேலே மிம்மா தூரா தேமே மதுரா பசாத்தா தம்ம மஹந்த ரெபேல தூரா தேபேபே லுக்கு தூரா பசாத்தா தம்ம ஹந்த ரெபோலா லாலபா. வந்தர் யாவர்களும் பார்க்கிற யாவருக்கும் வாய்களை திறந்த அந்நிய பாஷையில ரேபாலா தூராபா ஷாக்கா தாமா மாமா தூரே தேமே மீம தூராபா பாபா திகா பௌலா தரா பத்தோ படே சாக்கா நே மலாலபா. ஒரு மகிமையின் நாள் இது, ஒரு மகிமையின் நாள். கர்த்தாவே, இந்த நாளில், இந்த 7வது நாள் உம்முடைய சமூகத்தில் we are coming and standing in your presence to hear your words, my Lord. உம்முடைய வார்த்தை கேட்க விசுவாசத்தோடு உபவாசத்தின் பிரயாணத்தில் இந்த 7வது நாள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துவீர், எங்களை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறீர், எங்களை காண்கிறீர், எங்களை விசேஷமாக விடுவிக்க போகிறீர். ஒரு பெரிய மகிமை நடக்க போவதற்காக நன்றி செலுத்தி கர்த்தருடைய கரங்கள் இதனால ஒப்பு கொடுக்கிறேன். சுவாமி, நல்ல தகப்பனே, நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். My God is a good God. இந்த நாளில், இந்த 7வது நாள் தேவனோட பிரசன்னம் இருக்கிறபடி நன்றி செலுத்துகிறேன். அவரை நோக்கி பார்க்கும்படியாக இந்த 21 நாட்களும் பார்க்க போகிறோம். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம்ம தேவனா இருக்கிறார். யாக்கோபை பார்க்கும்போது என்ன ஆசீர்வதிக்காதபடிக்கு உங்களை போக விட மாட்டேன். இந்த நாளில், இந்த 21 நாள் அவர் விடக்கூடாது. அவரை இறுக்கமா பிடிச்சுக்கிற பிடியானது 21 நாட்களுக்குள்ள எங்களை அதிசயம் நடக்கணும். என் தேவன் செய்வார். அந்த வைராக்கிய விசுவாசம் இருக்கணும். ஆபிரகாம் வைராக்கியமா இருந்தான், நமக்கு அந்த வைராக்கியம், ஏன்னா ஆபிரகாம் சந்நிதியில வந்தா அந்த வைராக்கியம் இருக்கணும். ஒருவேளை சபையை பார்க்கிற யாவருக்கும் சொல்லுகிறேன், பாரத்தோடு வந்திருக்கீங்களா? இந்த 7வது நாள் ஒரு அதிசயம் காத்து இருக்கிறது. என் தேவன் அதிசயத்தின் தேவனா இருக்கிறார். எரேமியா 33 அதிகாரத்தை வசனத்தை வைத்து தான் தியானிதான நோக்கி கூப்பிடு என்று சொல்லும்போது, இந்த 7வது நாள் நோக்கி கூப்பிட வந்திருக்கிறோம். எல்லா சூழ்நிலை கூப்பிடுவதாக காணப்பட வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று வைராக்கியத்தோடு ஊக்கப்படுத்த விரும்புகிறேன். இந்த 21 நாட்கள வேதத்தை எப்படிலாம் ஜெபித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 7வது நாள்ல தொடர்ச்சியாக மோசே குறித்து பார்க்க போகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, மோசே தேவனிடத்தில் பேசுகிறார், ஜெபிக்கின்றார். கர்த்தர் மோசே இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். அந்தபடியாகத்தான் மோசையும் செயல்படுகிறார். நேற்று தினத்தில் மோசே குறித்து காணும்படி விசேஷமா நதியாண்டு வந்து நிற்கும்படி சொல்லுகிறார். பார்வோனுக்கு முன்பாக நதியை அடித்து தண்ணீரை ரத்தமாக மாற பண்ணினார். மீன்களும் முதல்களும் செத்து மாண்டுதனாக பார்க்கிறோம். முதலாவதாக வாதையை பார்த்தோம். வாதையை பார்ப்போமானால் விசேஷமா ஒரு காரியத்தை சொல்ற, வாதையை பார்த்து பார்வோன் ஓட இருதயம் கடினமாயிட்டு. அவன் வந்து எல்லா வாதையும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடினமானது. ஏனென்றால் இன்றைக்கு அவன் சொல்லுகிறேன், நம்மோடு இருக்கின்ற எல்லா விக்கிரத்தையும் கர்த்தர் உடைத்து ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொண்டு போக போகிறார். எல்லா மேல் தோட்டத்தை பார்க்கிறான், ஆனா உள்ளுக்கும் நமக்கும் சில விக்கிரங்கள் இருக்கும். அது மேல ஆசபாசம் இப்படித்தான் செய்யணும். ஆனா ஆண்டுக்கு பிடிக்காத விக்கிரங்களை கர்த்தர் உடைத்த பிறகு காணாதவர்களை கர்த்தர் கொண்டு போவார் உங்களை. ஹல்லேலூயா. இன்று நாள் அன்பாத தேவ பிள்ளைகளே, இந்த 10 வாதைகளை நீங்கள் பார்ப்பினால் பார்வோன் இறுதி வரைக்கும் இருதயம் கடினமாகத்தான் இருக்கும். பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு கேள்வி எழும்பலாம், தேவன் இருதயத்தை கடினப்படுத்துவாரா? ஆண்டவர் இருதயத்தில் முதல் படைத்தார். அந்த இருதயத்தில் கர்த்தர் இல்லை என்றால் அந்த இருதயம் கடினமாகத்தான் இருக்கும். அதற்குள் பிசாசனாலே ஆண்டவர் இல்லாத வீடு சொல்லுவாங்க, ஜெப இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு. அப்ப ஆண்டவர் இருதயத்தில் இல்லாத வீடு பிசாசு தங்குற வீடு. ஆண்டவருக்கு உள்ள இடம் கொடுக்கலன்னா பிசாசு வந்து உள்ள நைசா ஏறிடுவோம். கர்த்தர் இல்லாத வீடுல கர்த்தர் பிசாசனை பூந்து விடுவான். அதனால நம்முடைய இருதயத்துல ஆவியானவர் இல்லை என்றால் பிசாசு அதை முழுமையாக ஆளுகை செய்வான். ஆனால் பார்க்கும் விதத்தில் பார்க்கும் பொழுது வேதம் நமக்கு அநேக காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. சவுலுக்குள் பொல்லாத ஆவி வந்தது என்று பார்க்கிறோம். இதனால நமக்கும் இந்த பொல்லாத ஆவி உள்ள வராதபடிக்கு அந்த விக்கிரத்தின் காரியங்களை கர்த்தர் உடைக்க விரும்புகிறார். 2 காரியம், கர்த்தர் இல்லாத இடத்துல கர்த்தர் விசேஷமா சொல்றேன், கர்த்தர் இல்லாத இடத்துல பிசாசு வரும்போது அதை துரத்தி அடிக்க ஆவியை நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறது. விசேஷமாக இந்த கால வேளை இப்போது 2வது வாதையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நதியை அடிக்கிறான், ரத்தமாக மாறுகிறது. பார்வோன் இப்போது பார்க்கும்போது 2வதாக ஆண்டவர் கர்த்தர் தவளைகளை அனுப்புகிறபடியாக பார்க்கணும். முழு மழை காலத்துல ஒரு தவளைகள் சத்தத்தை கேட்போம். மழை காலத்துல கத்திட்டே இருக்கும் ராவலாம். ஆனா அந்த தவளை வந்து அவங்க அந்த தவளை கிடையாது. அந்த தவளையை அவங்க ஒரு தெய்வமா வணங்குறாங்க. அந்த தவளையை ஒரு விக்கிரமா வைத்து அவங்க வணங்குறாங்க. இது ஒரு தெய்வம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்பவுமே இரும்பால தான் அடிக்கணும். அதனால தேவன்
அவர்களை எப்படி அடிக்கணும்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். அன்பான தேவ பிள்ளைகளே, எகிப்தியர் தவளைகளை சிலைகளால கூட வழிபாட்டினார்கள் என்று வேதம் சரித்திரம் சொல்லுகிறது. இந்த தவளை அந்த வீட்டில் எல்லாத்துலயும் இருக்குது. எங்க போனாலும் தவளை, வீடு ஃபுல்லா தவளை, வாசல்ல தவளை, ஏரியா ஃபுல்லா தவளை. அவங்க பார்க்கும் போது அடிக்க பெருகிட்டு இருக்கு. அடிக்க செத்து போடுதான் நாற்று அடிக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, சில விக்கிரமான காரியங்கள் நமக்குள்ள இருக்குன்னா கர்த்தர் அதை பூர்வ வெளிப்படுத்த வேண்டுமானால், துரத்த வேண்டுமானால் கர்த்தர் உள்ள நம்மோட இயேசு சுவாமி உள்ள ஆளுகை செய்யணும். இந்த நாளில் இப்போது பார்வோன் மோசே இடத்துல ஒரு ஜெபிக்கிற காரியத்தை பார்க்க முடியும். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, பார்வோன் மோசையும் ஆரோனையும் அழைத்து தவளைகளும் என்னையும் இதனால் அன்பான தேவ பிள்ளைகளை, பார்வோன் சொல்றான் போயிட்டு உங்க கர்த்தர்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ இப்பதான் நான் சொல்றேன், கொஞ்சம் கல்லான இதெல்லாம் கொஞ்சம் மாறுது. ஹல்லேலூயா. ஒருத்தர் நம்ம சொல்லும் போது ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அந்நிய தேவர்களை வணங்குற சொல்றாங்க ஜெபித்து கொள்ளுனா, அப்போ கர்த்தர் எதையோ கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 21 நாட்களை நம்ம சும்மா இருக்கக்கூடாது. கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும். கர்த்தருக்காக வாயில திறக்கும் பொழுது அவர்கள் வாயினாலே ஜெபித்து கொள்ளுங்கள் என்படியாக சொல்லும்படி கர்த்தர் சூழ்நிலை உருவாக்க கொடுக்க வல்லவராக இருக்கிறார். மோசே தவளைகளை நீங்கும்படி ஜெபிக்கிறான். கவனிக்கணும், நம்முடைய தேவன் எதை செய்தாலும் பொறுமையோடு, நிதானத்தோடு, ஞானத்தோடு, முழுமையாக அழகாக கையாளுகிறார். என்ன தண்ணீரை தெய்வமா என்று சொன்னதற்கு முன்பாக தண்ணீர் நாற்றம் அடிக்கும்படி செய்தார். மீன் செத்து போச்சு, எல்லாம் செத்து போன தண்ணி எப்படி நாத்தடிக்காம இருக்க, நாத்து அடிச்சது. அவங்க அதை தெய்வம்னு நினைச்சாங்க. ஃபர்ஸ்ட் அந்த விக்கிரத்தை கர்த்தர் உடைக்கிறார். ரெண்டாவது, இவங்க பார்வோனுடைய மந்திரவாதிகளும் சூனியக்காரர்களும் செயல்பட்டார்கள். அவர்கள் தவளைக்கு அவங்களும் அந்த மந்திரத்தான செய்யறாங்க. பாம்பு கோலை போட்டாங்க, பாம்பாச்சு. அவனும் கோலை போட்டா பாம்பாச்சு. ஆனா சர்ப்பமானாலும் சர்ப்பத்தையும் விழுங்கும்படி சர்வவல்ல தேவனோட கோல்ல வலி அதிகமா இருந்தது. அல்லேலூயா. நம்மோட வார்த்தைக்கு அதிகாரம் இருக்குது. மந்திரவாதிகள் சூனியக்காரர்கள் தவளையை வர வைக்க முடியும், ஆனா தவளைகளை போக வைக்க முடியாது. போக வைக்கிறதுக்கு சர்வவல்லரால மாற்றிருந்தால் முடியும். அல்லேலூயா. அதுல பார்த்தாங்க, என்னடா இது, நம்ம செய்யறத காட்டலாம் அதிகமா செய்யறோம், அவனும் செய்யறான் இவனும் செய்யறான், ஆனா முடிவுல கர்த்தரோட வல்லமை தான் வெளிப்போன. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற இந்த நாளில் உங்களுக்கு விரோதமாக எப்படியாப்பட்ட காரியங்கள் திட்டங்கள் செயல்பட்டது 21வது நாளில் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். உங்க இருதயத்துல விக்கிரமா இருக்க காரியத்துல கர்த்தர் உடைக்க விரும்புகிறார். நிறைய கிறிஸ்துவங்களை பார்க்கிறேன், உண்மையா இப்ப கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கிறேன். நல்ல பணம் வந்த உடனே ஆண்டவருக்கு எல்லாம் செய்வாங்க, அதே சமயத்துல வட்டிக்கும் விடுவாங்க. வட்டிக்கும் விட்டுட்டு இன்ட்ரெஸ்ட் வாங்குவாங்க. ஆனா கடைசியில் பார்த்தா ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் செலவு பண்ணிருப்பாங்க. அந்த விக்கிரத்தை கர்த்தர் உடைக்கிறார். ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடுக்கணும், ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடுக்கணும், இல்லையா வலிக்க தான் செய்யும் அவர் அடிக்கும் போது. ஏன்னா விக்கிரத்தை உடைக்கும் போது தான் இயேசு வெளியே வருவார். ஹல்லேலூயா. இந்த நாளில் பல்லாப்பழத்தை பார்க்கும் போது வெளியே தோற்றம் கடினமா இருக்கும், ஆனா உள்ள அதை கட் பண்ணி சாடும் போது ருசியா இருக்கும். அதனால ஆண்டவரோட வார்த்தை எப்பவும் கடினமா இருக்கும், ஆனா அது ருசி உள்ளதா இருக்கும். அதனால தான் பார்வோன் மோசே இடத்துல தவளைகளை விளக்கபடி டாக்டர் அடிக்குது, எப்படியாவது அனுப்பிடுப்பான்னு கேட்கிறாங்க. ஆனா மோசே ஜெபித்தபடியாக ஒரு வல்லமையான காரியம் சம்பவிக்குது. ஆனா நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வவல்ல தேவன், சுகந்த வாசனை உள்ளவரா இருக்கிறார். பார்வோனுக்கு முன்பாக தேவன் நிற்கும்படி அதிகாரத்தை மோசேக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ரெண்டு வாதைகள், அந்த விக்கிரத்தை தவளையா வணங்குல கர்த்தர் அந்த விக்கிரத்தை முதல் உடைக்கிறார். இன்னொரு விக்கிரம் அவங்களுக்குள்ள இருந்து மூன்றாவது வாதையை பார்க்கும் பொழுது, அங்க பார்க்கும் பொழுது வசனத்தை சொல்லுகிறது பார்க்க மாட்டான், பேன்களை அனுப்பினார். நம்ம தலையில இருக்கிற பேன் மாதிரிலாம் கிடையாது. அந்த பேனை ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும், அது கடிச்சு ரத்தத்தை அட்டை போல உரியுமா. நன்றாக கவனிக்க வேண்டும். எகிப்தில் தான் இந்த பேன்களும் மற்ற எல்லாம் நடக்குது, ஆனா இஸ்ரவேல் பிள்ளைகள் இருக்கிற இடத்துல ஒரு சேதமும் வராது. நான் சொல்றேன், நமக்கு உலகம் 1000 நமக்கு விரோதமாக செயல்பட்டாலும் நமக்கு ஒன்னு காரியம் சேதம் வராது. அல்லையா, சேதப்படுத்துகிறத போல தெரியும், ஆனா சேதம் ஆகாது. ஏன்னா சேதாரம் இல்லாத சேது இல்லாம கர்த்தர் நம்ம வழி நடத்தி பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். பேசுறது 1000 பேசுவாங்க, நான் அதை பண்ணிடுவேன், நான் இதை முடிச்சிடுவேன், நான் அதை செய்துருவேன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றேன் ஒன்னே ஒண்ணு, அவங்களால ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்னா நம் தேவன் இருக்கிற தேவன் தப்ப வைக்கிற தேவனா இருக்கிறார். இப்ப நீங்குவதற்காக மறுபடியும் மோசே இடத்துல ஜெபிக்கும்படி சொல்லுகிற வார்த்தையை பார்க்க போனால், யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 28 வசனங்களை வாசிக்கும் பொழுது,
அப்போது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்திரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன். இப்ப ஒரு கான்கிரேஷன் வரும்போது சொல்றான், இது ஃபர்ஸ்ட் வந்தது நதியானது ரத்தமா மாறிடுச்சு, ரெண்டாவது தவளை வந்துருச்சு மாறிடுச்சு, மூணாவது பேன் வந்துருச்சு. இதெல்லாம் அவனால் தாங்க முடியல. ஆனா பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தருக்கு மட்டும் தான் தெரியும். ஹல்லேலூயா. எல்லாம் ஓகே சொல்லிட்டான். ஆனா இப்ப வர்ற வார்த்தைகளை பார், சொல்ற வார்த்தை ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்திரத்தில் பலியிடும்படி நான் உங்களை போக விடுவேன். ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம். இத போன்னு சொன்னா போக சொல்ல வேண்டியது தானே. அதிகமா தூரம் போயிடாதீங்க, என் கண் பார்வையில இருங்க, என்ன திருப்பி இட்டுன்னு வந்துடலாமே. நம்ம கூட இப்படிதான் போறேன்னு சொல்லிட்டு பிசாசை பிடித்து மறுபடியும் பிடிச்சிட்டு உட்காந்துருவான். இன்னைக்கு அந்த விக்கிரத்தை கர்த்தர் உடைக்க விரும்புறார். அந்த விக்கிரத்தை கர்த்தர் உடைக்க விரும்புறார். ஏன்னா அவருக்கு தெரியும், நம்ம ஜனத்தை பத்தியும் தெரியும், அவருக்கு பார்வோனை பத்தியும் தெரியும். அல்லேலூயா. நம்ம ஜனங்க கொஞ்சம் விட்டா ஓடுற மீன்ல நழுவுற மீனா இருப்பாங்க. அதனால தான் சில நேரத்தில் ஆண்டர் தட்டி 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 வைப்பேன். இந்த உபவாசனால சொல்றாரு, சில விஷயத்தை இறுக்கமா பிடிச்சு நிற்பாங்க. ஆண்டர் விடுன்னு சொல்றாரு, ஆனா விட்டுட்டேன். அப்பா அதை விட்டுடுவாங்க, இல்லைன்னா விட்டேன்னுவாங்க. நீ முழுசா விடுற வரைக்கும் கர்த்தர் தவளை அனுப்புவார், கர்த்தர் பேன் அனுப்புவார், நாற்றம் அடிக்கும். ஆனா இந்த 21 நாள் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எல்லாத்தையும் உடைக்க போறார். அதை உடைச்சி கர்த்தர் சமூகத்துல கானானுக்குள்ள போக முடியும் கத்தச்சு. அதை வசனத்தை வாசி பார்க்க. அதற்கு மோசே, எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றான். அதற்கு மோசே, நான் உம்மை விட்டு புறப்பட்ட பின்பு நாளைக்கு வண்டுகள் பார்வோனையும் அவர் ஊழியக்காரரையும் அவர் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி நான் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வேன். நல்லா புரிஞ்சுக்கங்களேன். எந்த காரியமோ நம்ம விட்டு நீங்க வேண்டுமானால், எந்த காரியம் நமக்கு ஜெயமாக வர வேண்டுமானால் கர்த்தரை நோக்கி வேண்டுதல். நம்ம ஒரே ஒரு காரியம் சொல்றேன், நம்ம வேண்டுதல் செய்யும் பொழுதுதான் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். இந்த 21 நாட்கள் உண்மையா சொல்ல அன்பான தேவ பிள்ளைகள், ரொம்ப ஸ்லாக்னஸா இருக்காதீங்க. இந்த நேரத்தை கர்த்தர் சமூகத்தில் ஜெபித்து கேட்டுக்கொண்டே இருங்க. கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுக்கிறத கர்த்தர் உங்களை பார்க்க வைப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக வண்ணாந்தரமா தெரியும், ஆனா நான் சொல்றேன் எல்லாமே அடங்கி கானானுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போக வைக்க முடியும். ஹல்லேலூயா. 21 நாட்களுக்கு பின்பாக கானானுக்குள்ள போவதற்காகத்தான் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பக்குவப்படுத்துகிறார், விக்கிரங்களை உடைக்கிறார், எல்லா காரியத்தை ஜெயத்தை கொண்டு போக கர்த்தர் விரும்புகிற தேவனா இருக்கிறார். இப்போது பார்வோனுடைய இருதயம் கொஞ்சம் இறங்குகிறது என்றாக பார்க்கிறோம். பார்வோன் சொல்லுகிறார், நீங்கள் போங்கள், ஆனால் அதிக தூரமாக போக வேண்டாம் என்று சொல்லுகிறத பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிற அவனுடைய இருதயம் வஞ்சனையான இருதயம். மோசேக்கு நல்லா தெரியும் அவனுடைய இருதயம் எப்படி இருக்கு. மனுஷன் முகத்தை பாருங்க, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறத. முதலாக தண்ணீரை வாதையை பார்த்தோம், இரண்டாவதாக தவளையை பார்த்தோம், மூன்றாவதாக வாதை பேன்கள் மூலமாக நடந்தது. இப்போது ஐந்தாவதாக பார்க்கும்போது மிருகங்கள் மரித்தலை பார்க்கிறேன். ஏன்னா இந்த காலத்தை உடனே சொல்றேன், எல்லாம் இப்ப இந்த காலத்தை 21 நாள் உங்களை சொல்றேன், நான் என்று மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. எனக்கு வீடு இருக்கு, எனக்கு பங்களா இருக்கு, எனக்கு கார் இருக்கு, எனக்கு எல்லாம் இருக்குன்னு மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா அந்த விக்கிரத்தை கர்த்தர் உடைப்பார். ஏன்னா சொத்து கொடுத்தது எல்லாமே கர்த்தர் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. உண்மையா சொல்ல போனா அவர் நமக்கு போட்ட பிரதிபலன அன்பளிப்பு. ஹல்லேலூயா. நீ பிறக்கும் போது வீடோட வரல, பட்டா டாக்குமெண்டோட வரல, கர்த்தர் கொடுக்கிறது நமக்கால. அதான் யோபு சொல்றாங்க விசேஷமா, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார். அந்த அப்புறம் யோபோட வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் ஐயோ எனக்கு வீடு போயிடுச்சு, ஐயோ எனக்கு மாடு போயிடுச்சு, எல்லாம் எனக்கு போயிடுச்சு சொல்லிட்டு. ஏன்னா அது மேல அவன் விக்கிரமா இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம தான் சின்ன கொஞ்சம் வந்துட்டாலும் போதும். ஒரு பாத்திருக்கேன் நான் இங்க அடிக்கடிக்கு நான் வேசாடுபடி பக்கம் போகும்போது பார்த்துருக்கேன். மாடை ஓட்டிட்டு போவாங்க, ஆடை ஓட்டிட்டு போவாங்க. மாடு சைலண்டா போகும், ஆனா அதுக்கு கிட்டத்தட்ட 2 முழ வால் இருக்கும், ஆனா சைலண்டா போகும். அதே சமயத்தில் 100 ஆடுகளை ஓட்டிட்டு போக பார்த்துருக்கேன். ஆனா அதுக்கு பார்க்கும்போது இவ்வளோண்டு சின்ன வால் தான் இருக்கும், ஆனா அதை பார்க்கும்போது என்ன ஷேக் பண்ண தெரியுமா, தட ஆடிட்டே போகும். அப்ப யோசிப்பேன், இதே போலதான் கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த உடனே அது மேல விக்கிரம் ஆயிட்டு, எனக்கு இது வந்துருச்சு, எனக்கு அது ஆயிடுச்சு, எனக்கு இது ஆயிடுச்சு சொன்னேன். ஹலோ, அதுவும் ஒரு விக்கிரம் தான். அதை தூக்கி உடை என்று கர்த்தர் சொல்றார். அதனால தான் இந்த ஆதி கால விசேஷமாக யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும் போது, கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிறது, கர்த்தருடைய கரம் வெளியே இருக்கிறது, வெளியில் இருக்கிற மிருக ஜீவன்களாகிய குதிரைகளும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும். மகா கொடிதான கொள்ள நோய் உண்டாகும். கர்த்தர் இஸ்ரவேலின் மிருக ஜீவன், நல்லா கவனிக்கல, கர்த்தர் இஸ்ரவேலின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவ
ஆவதில்லை என்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, நோய் வந்தா எல்லாத்துக்கும் ஒரே நோய் தான் வரும். நல்லா கவனிக்கணும். இவட பாத்தீங்களா, கொரோனா வந்தது, கர்த்தரோட பிள்ளைங்களுக்கு ஒரு சேதமும் வரல. எல்லாம் நல்லா சாப்பிட்டு திருப்தியா தான் இருந்தாங்க. இங்க அனுப்புறாரு, அந்த வியாதி அனுப்புற பொழுது அவங்க மிருக ஜீவனங்களாம் செத்து போகுது. ஆனா இஸ்ரவேலோட ஜனங்களுக்கு ஒரு அந்த மிருகம் ஒன்று சாவதில்லைன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் அவரோட இருக்கிறார். நம்மோட கர்த்தர் இருப்பார். ஆனால் நமக்கு எந்த தீங்கு வந்தாலும் கர்த்தர் இறங்கி கிரியை செய்வார். அல்லேலூயா. இப்ப பார்த்து அப்பல கேட்பாங்க, உங்க எவ்வளவு பொண்ணு பார்க்க வராங்க, இல்லை வீடு மாப்பிள்ளை பார்க்க போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேள்வி பையன் என்ன படிச்சிருக்கிறது கூட லிமிட்டடா இருந்தாலும் அவங்க கேட்கிற கேள்வி, என் பொண்ணுக்கு எவ்வளோ சவரம் போடுவீங்க, என்ன வீடுக்குதா இல்லைங்க. நான் சொல்றேன், இதெல்லாம் இந்த விக்கிரத்தின் கரையத்தை உடைத்து. அப்ப அந்த காலத்துல வீடு பங்களெல்லாம் கிடையாது. அவங்க சொல்றதுல எடுத்துன்னு எவ்வளவு ஆடுகுது, எவ்வளவு மாடுகுது, எவ்வளவு ஒட்டங்குது, எவ்வளவு. ஏன்னா இதெல்லாம் பெருக வைக்கத்தை பார்க்கும் பொழுது அவங்களோட சொத்து அதில் தான் அடங்கி இருக்கு. அல்லேலூயா. அதனாலதான் ஃபர்ஸ்ட் அவங்க விக்கிரகத்தெல்லாம் உடைக்கிறார். முதல்ல தெய்வம் நினைச்சதை உடைச்சார், திருப்பி தவளைய உடைச்சார், தண்ணீரை உடைச்சார், ரெண்டாவது சொத்தியம் கர்த்தர் உடைக்கிறார். இதை ஒடிச்சு முடிச்சோன்னு தான் அவங்களுக்குள்ள யோசனை வருது, கர்த்தர் ஏதோ இஸ்ரவேலின் தேவன் ஏதோ செய்ய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற காலை வேளையில எல்லா விக்கிரத்தை, உங்களுக்குள்ள இருக்கிற விக்கிரத்தை நீங்க உடைப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், உனக்கு விரோதமாக என்ன காரியங்கள் சம்பவித்தாலும் சம்பவிக்கும் என்று சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். நான் சொல்லுவேன், சேலஞ்ச் பண்ணி, இஸ்ரவேலா இருக்கிற நமக்கு ஒரு சேதமும் வராது. யாரா? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எல்லாம் எனக்காக கர்த்தர் யாவையும் செய்தோம். அந்த காலத்துல விசேஷமா இதுக்கு மேல போக்கஸ் பண்ணாங்க. அந்த போக்கஸை கர்த்தர் உடைக்கிறார். எகிப்தை சேர்ந்து வைத்து அனைத்துகள் செத்து மரித்து விட்டது. ஆனால் அதே விசேஷமா என்ன ஆச்சரியம், இஸ்ரேலோட பிள்ளைகளும் மிருக ஜீவனுக்கு ஒரு குறையும் வரவில்லை. ஆனால் அப்பவும் பார்வோட கொஞ்சம் கூட இறங்கலைங்க. அவன் அப்படிதான், அது உடைக்கிற வரைக்கும் கர்த்தர் பார்ப்பார். லாஸ்ட் உடைக்கிற வரைக்கும் பார்ப்பார். உடைக்கலையா லாஸ்ட் ஆர்டர் முறிப்பார். என் தேவன் சைலண்டா விடுறாரு மட்டும் நினைக்காதீங்க. ஒரு காரியம் சைலண்டா விடுறாருன்னா பின்னாடி ஏதோ பெருசா செய்ய போறாரு. பெருசா செய்ய போறாருன்னா சொத்து இல்லைங்க, அவர் நினைச்சா வைப்பாரு, தேவையில்லைன்னா தூக்குவார். பார்வோட கதையை கடைசியில பார்ப்போம். இந்த நேரத்தில் பார்க்கும் போது அப்படிதான் இறங்கிட்டு இருக்கான். சரி போனது, அடுத்த 6வது வாதை அனுப்பலாம்னு சொல்லிட்டு இந்த 6வது வாதை ஜனங்களுக்கு இல்லை, ஆனா மந்திரவாதிகளுக்கும் சூனியக்காரர்களுக்கு அனுப்புற. ஏன்னா அவங்க சொல்றது வேத வாக்க எடுத்துக்கிறாங்க அவனுக்கு. ஏன்னா அவர் கோலப்பட்ட சர்ப்பமாகுது, இங்கேயும் சர்ப்பமாகுது, அவங்க தண்ணி அடிச்ச ரத்தமாகுது, இவங்க ரத்தமாகுது, எல்லாம் இருக்குது. ஆனா ஒண்ணு மட்டும் அவங்களால முடியல. அப்போ லாஸ்ட் என்ன பண்றாரு, இந்த மந்திரவாதிகளை சூனியக்காரர்களை சந்திக்கும்படியாக யாத்ரா 9ஆம் அதிகாரம் 8வது வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் கைப்பிடி நிறைய சூளையின் சாம்பலை அள்ளிக் கொள்ளுங்கள், மோசே அதை பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு நேராக இறக்க கடவுள். 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலும், நல்ல அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லோர் மேலும் உண்டானதினால் அந்த கொப்பளங்களின் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்க கூடாது இருந்தது. நல்லா ஃபர்ஸ்ட் வந்தது தண்ணி ரத்தமா மாறினது, ஓகே. ரெண்டாவது தவளை வந்தது, ஓகே. மூணாவது பேர் வந்து ஓகே, எல்லாம் ஓகே 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 இருக்கும்போது லாஸ்ட் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, மந்திரவாதிங்க சொல்லிருப்பாங்க இதெல்லாம் ஒண்ணு இல்ல, பாத்துக்கலாம், பயப்படாதீங்க, பார்வோனுக்கு தைரியம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பாத்துக்கலாம் சொல்லுவாங்க. ஆனா லாஸ்ட் மந்திரவாதிகளுக்கே இது வரும் பொழுது அப்ப ஜனங்கள் சொல்லி என்னன்னு சொல்லிருப்பாங்க தெரியுமா, எங்களுக்கே மந்திரவாதிகள் வரும், நம்ம ஏமாத்துறோம். இது இப்படியாப்பட்ட தேவன் தான் இன்றைக்கு அங்கேயும் உடைக்கிறாரு, எல்லா விகிருத கர்த்தனையும் உடைக்கிறார். இன்னைக்கு நான் சொல்ற காரியம் வந்து எந்தெந்த காரியத்தில் நீங்க உடைக்கப்பட வேண்டுமோ அந்தந்த காரியத்தில் கர்த்தர் உடைக்கும் பொழுது, கர்த்தருக்கு பிடிக்காத காரியத்தை நீங்க உடைக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு மேன்மையான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பாக தேவ விசேஷம் அநேக வியாதிகள் அனுப்பிவார்களும் தெய்வத்தை நம்பியிருந்தாங்க. ஆனா அந்த தெய்வத்தையே நம்பின ஜனங்களுக்கு முன்பாக சர்வ வல்லவர் இருக்கிறார் என்று கர்த்தர் காண்பித்து கொடுக்கிற தேவனா இருக்கிறார். எகிப்து ஜனங்கள் மந்திரவாதிகளை பார்க்கிறாங்க, அவங்களுக்கு அந்த கொப்பளங்கள் வந்தது. அப்ப இந்த கொப்பளத்தினால அவர்கள் இருதயம் கசந்து இது காட்டிலும் சர்வ வல்லவர் இருக்கிறார் என்று இருதயம் அசைக்கும்படி கர்த்தர் காரியங்களை செய்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியத்தை இந்த காலை வேளை சொல்லுகிறேன், இந்த 21வது உபவாச நாள் 7வது நாள் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு விக்கிரமான காரியம் இருக்குமானால் அதை எடுத்து வெளியே போடும்போது உண்மையாக சொல்லுகிறேன், கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார்.
நீ விக்கிரம் நினைக்கிற காரியம் உனக்கு அது விக்கிரமாக தெரியாது. ஆனா கர்த்தர் சமூகத்தில் கேட்கும் போது அது விக்கிரமாக காணப்படும் போது கர்த்தர் அது விக்கிரத்தை உடைத்து போடுகிற தேவனா. அது பணத்தின் விக்கிரமா இருக்கலாம், இல்ல வேற எந்த விக்கிரமா இருக்கலாம். கடவுளை காட்டிலும் எதையும் நீ விக்கிரமாக வைக்க கூடாது. அது வைப்பேரானால் அது உனக்கு பேராபத்தை கொண்டு வரும், அது உனக்கு வேதனையை கொண்டு வரும், அது உனக்கு பலவீனத்தை கொண்டு வரும், உனக்கு ஆசீர்வாதத்தை தடை செய்யும். ஆனால் கர்த்தரை முன்பாக வைக்கிறபடியாக நான் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் மாற்றுதான் ஜீவனுள்ள தேவன். அவர் வார்த்தை தான் எனக்கு ஜீவனும் பலியுமா இருக்குன்னு சொல்லும் பொழுது இந்த 21 நாட்கள் இந்த 7வது நாள்ல உனக்குள் இருக்கிற விக்கிரங்களை கர்த்தர் உடைக்கிறார். ஹல்லேலூயா. ஐயோ என்னால முடியல ஆண்டவரே, விட முடியல இந்த விக்கிரத்தை, என்னால இந்த விக்கிரத்தை விட முடியல ஆண்டவரே என்று கதறிக்கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அன்றைக்கு மோசேயின் ஜெபத்தை கேட்டது போல இன்னைக்கு உன் ஜெபத்தை கேட்ட விக்கிரத்தை எடுத்து போட விரும்புகிறேன். ஒருவேளை நினைக்கிற ஆண்டவரே நான் அதெல்லாம் எதிர்பார்க்கணும்னு வரல. ஆண்டவர் சொல்றார், இன்னும் சில விக்கிரங்கள் உன்னுடைய இருதயத்தில் இருக்கு, அந்த விக்கிரங்களை எடுத்து போடு. நானே தேவன் அமர்ந்திருந்து நீ பார்க்கும் பொழுது நானே செய்கிற வல்லமை நீ பார்க்குவாய். ராபாலா சுத்தோல்லமா ஹந்தரேபோ திமே சாக்கனு ஹொந்தோரிலபதராபா. சில நேரத்தில் கர்த்தரை உடைக்கும் பொழுது குவையனோட கையில் நம்ம இருக்கிறோம். அதை உடைத்து ஒரு புதிய பாத்திரமாக கர்த்தர் வடிவமைக்க விரும்புகிறார். இந்த கால வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளை பார்த்து கொண்டு அன்பான தேவ ஜனங்களை கர்த்தர் உங்களை உடைத்து ஒரு புதிய பாத்திரமாக கொண்டு போக விரும்புகிறார். இந்த கால வேளையில அந்த வாதையை அனுப்பினது நல்லது. ரட்சிப்புக்குள் வருவதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளை பார்த்து கொண்டு அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கு இந்த வாதியிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை கொடுக்க போகிறார். கஷ்டத்திலிருந்து விடுதலை கொடுக்க போகிறார். தர்த்தத்திலிருந்து விடுதலை கொடுக்க போகிறார். இருளிலிருந்து வெளிச்சத்தை கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார். உன் சாபத்தை கர்த்தர் உடைக்க விரும்புகிறார். உன் எண்ணங்களை கர்த்தர் உடைக்க விரும்புகிறார். உன் மேட்டின்மையை உடைக்க கர்த்தர் விரும்புகிறார். இது அனைத்தும் கர்த்தரோட சமூகத்தை உபவாசத்தை கொடுக்கும் போது யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறேன். Thank you Holy Spirit. ராபாலா தூராபா ஷிகேமா தூராபா லமா ஹந்தோரே லிவோஹோத நமோ சகல போதரலபா. அன்று பார்க்கிற யாவர்களுக்கும் என் கர்த்தர் தேவையில்லாத காரியங்களிலிருந்து கர்த்தர் விடுவிக்க போகிறீர். உம்மோட கரம் வருகிறது தூக்கி எடுப்பதற்கு. இதுவும் கரம் வருகிறது தூக்கி எடுப்பதற்கு. பாரத்தோடு இருக்கிறார்கள், வேதனையோடு இருக்கிறார்கள், கண்ணீரோடு இருக்கிறார்கள், உப்பாவோட சமூகத்தை ஜெபிக்கிறார்கள், பதில் வரவில்லையே என்று வேதனைப்படுகிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசிக்கொண்டு அன்பான தேவ பிள்ளையே, இதை பார்த்து கொண்டு அன்பான தேவ ஜனங்களே, இந்த 7வது நாள் இயேசுவின் நாமத்தில் 7 வார்த்தையானது இன்றைக்கு உன் கர்த்தர் உனக்கு பூர்ண சுகத்தை கொடுக்கிறார், பூர்ண விடுதலை கொடுக்கிறார், ஜெயத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் நீ ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். நீ ஆராதிக்கிற சர்வ வல்லவர். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போக போகிறது. வாதை உன் கூடாரத்தை அணுகுவதில்லை. வாதை உன் கூடாரத்தை அணுகுவதில்லை. எத்தனை காரியங்கள் வந்தாலும் அதை நின்று ஜெயிக்கிற உன்னோடும் என்னோடு இருக்கிறார். நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இவருடைய இறுதியும் கடினமாக இல்லாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்க, உங்களோட வார்த்தையை கேட்க, இவர்களுக்குள்ளாக இருக்கிற மறைவான விக்கிரங்களை காண்பித்து கொடுத்து நீ அதை உடைத்து எறிந்து நீரே சர்வ வல்லவரை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி செலுத்தி, வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுக்கு நன்றி செலுத்தி கொடானுக்கு ஒரு ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் ஏறெடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமமே ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாக தேவனும் அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் கர்த்தரை வருகை மட்டும் என்றென்றும் எப்போதும் சதா காலம் மத்தியில் இருப்பதாக. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, ஜெபத்தை விட்டு விடாதீங்க. யாக்கோபு போல போராடுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிற இந்த 7வது நாள் உங்க பாரத்தை இறக்கி வைங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறாங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.